சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க. நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் வெளியே வந்துருச்சு. பாமக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விக்கிரவாண்டி என்பது பாமகவுடைய ஒரு கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பாமகவுடைய கோட்டையை இந்த விக்கிரவாண்டியில் வன்னிய சமுதாய மக்களே உடைச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போகிறாங்க, மாம்பழத்தினுடைய கோட்டையை வன்னிய சமுதாய மக்களே பிதுக்கிட்டாங்க. ஸோ பாமகவுடைய அந்த கோட்டை எவ்வாறு தகர்த்து எரியப்பட்டுள்ளது அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவர் அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிருந்தாரு, அன்புமணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் விக்கிரவாண்டியில் பாமகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருந்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சில அனுமானங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த அனுமானங்கள் என்ன சொல்ல போகிறதா, விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலில் பாமக தோல்வியுற்றதற்கு முக்கியமான காரணமே யாருன்னா அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். ஸோ அவர் எந்த விஷயத்தை செய்ய தவறி இருக்காரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, நமக்கு ஒரு வடிவேல் காமெடி ஞாபகத்துக்கு வருது. இந்த குருநாதா காமெடி இருக்கு இல்லையா, அந்த குருநாதா காமெடியில் அந்த கடைசியில் அந்த குருநாதா என்ன பண்ணுவார்னா, அருவாலை வச்சுட்டு வடிவேல் வெட்ட போவார். ஏண்டா ஊர் உலகமே பார்த்து என்னை பார்த்து பயந்துக்கு இருந்துச்சு, நீ என்னடானா ஒரு சின்ன சந்துக்களை கூட்டு எல்லாத்தையும் எரியாதவனையும் எரின்னு சொல்லிட்டு இப்போ வீசுதுன்னு வேற சொல்றியா, அவங்கள மறந்துட்டேன்டா, ஒன்றை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குருநாதா சொல்லுவார் இல்லையா, அந்த காமெடி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது பாமக மேல உள்ளபடியே ஓரளவுக்கு எல்லாருக்கும் மரியாதை இருந்துச்சு. பாமக பின்னாடி ஃபுல்லாக வன்னிய சமுதாய மக்கள் பெரும் திரளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லா கட்சிகளையுமே இருந்துச்சு. ஆனால் அந்த எண்ணங்கள் எல்லாத்துமே சுக்குநூறாக உடைச்சிருக்காங்க. விக்கிரவாண்டியில் பாமகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தூக்கி கொடுத்த மக்களே யாருன்னா வன்னிய சமுதாய மக்கள் தான். அவங்க தான் மிகப்பெரிய தோல்வியை தூக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஊர்ஜிதமாகுது அப்படின்னா, வன்னியர் சமுதாய மக்கள் அனைவருமே பாமக பின்னாடி இல்லை அப்படின்றது மட்டும் தெள்ள தெளிவாக ஊர்ஜிதமாகுது. சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக தோல்வியுற்றதுக்கான முக்கியமான காரணமே அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு தகவலாக சொல்லிடுவோம். ஏன்னா ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா தெரியாதா அப்படின்றது தெரியல. அது என்னன்னா, வருகின்ற ஜூலை 22ஆம் தேதி வருகின்ற ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. பட்ஜெட் சம்பந்தமான நாடாளுமன்ற கூட்டத்தோடு நடக்குது. அதனால ஒரு சின்ன தகவலாக சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் எம்பி ஆனதுலேருந்து பார்லிமெண்ட்டுக்கே போனது கிடையாது. எந்த விஷயத்துக்காச்சும் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த விஷயத்துக்காச்சும் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போங்க. எம்பி ஆனீங்க, அதிமுகவுடைய தயவில் எம்பி ஆனீங்க, ஒரு நாள் கூட பார்லிமெண்ட் போகலை, ஏதோ 1.5 நாள் பார்லிமெண்ட் போனீங்க, அதுவும் கூட பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களை ஆதரிப்பதற்காக போனீங்க. ஆனால் உங்களையே நம்பி இருந்தத வன்னிய சமுதாய மக்களுக்காக ஏதாச்சும் போய் பார்லிமெண்ட்டில் பேசுவோமே அப்படின்றதுக்காக நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு இது நாள் வரைக்கும் போனது கிடையாது. வன்னிய சமுதாய மக்களுக்கும் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்திய நாட்டிலேயே ஒரு மோசமான பார்லிமெண்ட்டுக்கே போகாமல் பார்லிமெண்ட் செயல்பாடுகளே இல்லாத ஒரு மோசமான பார்லிமெண்டேரியன் யாருன்னா அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய அலுவலகமே என்ன பண்ணியிருக்கு, ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், அன்புமணியை நேராக பார்க்கிற நபர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த வீடியோ பார்த்துருக்க நபர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்கள், வருகின்ற ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அதில் போய் இப்போயாச்சும் நீங்கள் போங்க, பார்லிமெண்ட்டுக்கு போங்க அப்படின்றத ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள், சரியா? சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுடைய தோல்விக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? விக்கிரவாண்டியில் எந்த சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்கன்னா வன்னிய சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லாருமே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் பாமகவில் ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வேட்பாளர் நிற்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வேட்பாளர் நிற்கிறாரு, அதே மாதிரி நாம் கூமுட்டை கட்சியிலும் கூட வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வேட்பாளர் நிற்கிறாங்க. ஸோ அப்படி இருந்த போதிலும் கூட வன்னிய சமுதாய மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் எல்லாமே பாமகவை டோட்டலாக புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றியை ஈட்டி தந்திருக்காங்க. அப்படின்னா அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜாதி அரசியல், ஜாதிய பிளவுவாத அரசியல்கள் எடுபடலை அப்படின்றது மிக மிக முக்கியமான விஷயம்.
அப்ப அந்த இடத்துல அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கருத்தியல் ரீதியாக பண்பட்ட மக்களாக இருந்ததன் விளைவால தான் ஜாதிய கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற பாமகவுக்கு அவங்க வாக்களிக்கவே இல்லை. இதான் நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுத்துக்கணும் அப்படின்னா, கருத்தியல் ரீதியான ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுத்திருக்கணும். மாறாக ஜாதி ரீதியான ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் எடுத்தார். அதனால தான் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் முக்கியமான காரணம் சொல்கிறேன். இந்த தோல்விக்கான காரணமே அவர் தான். ஏன்னா அவர் வந்து ஜாதியை தான் கூர்மப்படுத்தினார், மாறாக கருத்தியலை கூர்மப்படுத்தவே இல்லை. சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு படித்த மருத்துவர். அவர் வந்து ஜாதியை வந்து கூர்மப்படுத்துறாரு அப்படின்னா அவருக்கு யாரு சொல்லி கொடுத்தது? இந்த மாதிரி ஜாதி ரீதியான அரசியலை நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொடுத்த நபர்கள் யாரு? வேற யாருமே கிடையாது, நம்ம பெரிய ஐயா தான், ராமதாஸ் அவர்கள் தான். ராமதாஸ் அவர்கள் ஜாதி ரீதியான பாலிடிக்ஸை நீ மேற்கொள்ளு அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகனுக்கு டீச் பண்ணதன் விளைவுனால தான் அவரும் வந்து ஜாதி ரீதியான அரசியலை மேற்கொள்றாரு. அதன் மூலமாக வன்னிய சமுதாய மக்களே வந்து விரட்டி விட்டாங்க. உங்களுடைய பாலிடிக்ஸ் எங்களுக்கு தேவையில்லைங்க, கிளம்புங்க போது அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குச்சு தெரியுமா? இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குகின்ற பொழுது பாமக எந்த கட்சியோட கூட்டணியில் போக போறாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு செய்தி வந்துச்சு. எங்கிட்ட பார்த்தாலும் பிரேக்கிங். பாமக வந்து அதிமுகவுடன் போக போகின்றதா, இல்லாட்டி பாஜகவுடன் போக போகின்றதா, இல்லாட்டி திமுகவுக்குள் போக போகின்றதா, திமுகவில் சலசலப்புகளா அப்படின்ற மாதிரி எங்கிட்ட பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ். ஏன்னா பாமகவை எப்படியாச்சும் நம்ம பக்கம் வளைச்சு போகணும் அப்படின்ற மாதிரி பாஜகவும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பயங்கரமாக ஈடுபட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களை சீண்ட கூட இல்லை, அது நிதர்சனமான உண்மை. சரியா? ஸோ அப்படி இருக்க போதில் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் நம்ம மருத்துவர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா, பெரிய ஐயா, அவர் வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் யாரு கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் உழைப்பதற்காக மட்டும் தயாராக இருங்கள். நான் யாரு கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க உழைப்பதற்காக மட்டும் தயாரா இருங்க அப்படின்னா அந்த பாமகவில் இருக்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடிமைகளா? அந்த கேள்வி இயல்பாவே யாருக்கா இருந்தாலும் எழும்பும். நம்மளுடைய கொள்கை இது, நம்மளுடைய கோட்பாடுகள் இது, நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு இந்த கட்சி கரெக்டாக இருக்கும், அந்த கட்சி நம்ம போவோம். இல்லை அவங்க சரி கிடையாது, இந்த கட்சி கரெக்டாக இருப்பாங்க, இந்த கட்சி கூட போவோம். ஏன்னா நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு இந்த கட்சி தான் ஓரளவு ஒன்றி போகிறாங்க, அதனால நம்ம அவங்க கூட போவோம் அப்படின்ற மாதிரி கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வச்சா பரவாயில்ல. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் யாரு கூட கூட்டணி வைக்கிறேன்ற பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உழைப்பதற்காக மட்டும் தயாராக இருங்க அப்படின்னா அப்போ அந்த மக்கள் அடிமையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இயல்பாக எழும்பும் இல்லையா? அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே இயல்பாக எழும்பியதன் விளைவால தான் வன்னிய சமுதாய மக்களே என்ன பண்ணுறாங்க, அரசியல் பண்பட்டு பாமகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தூக்கி கொடுத்தாங்க நாடாளுமன்ற எலெக்ஷனில். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலையும் கூட, விக்கிரவாண்டியிலும் கூட மிகப்பெரிய தோல்வியை தூக்கி கொடுத்துருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் சொல்லவா? ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதி, யாரு? நம்ம ராமதாஸ் அவர்கள். மூத்த முதுபெரும் அரசியல்வாதி தன்னை சார்ந்த சமுதாய மக்களை எவ்வாறு அரசியல் படுத்த வேண்டும், எவ்வாறு நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்ற விஷயம் அவர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, நாமெல்லாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள், மாஸ்க் போட்டுக்கிட்டாரு. நாமெல்லாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள், புஜங்களை தூக்கி கொண்டு அப்படின்ற மாதிரி திருவனை விழித்து கொண்டு இப்படியே பார்க்கணும் எல்லாத்தையும் அப்படின்றாரு. எங்க ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதி அவர் என்ன கத்து தராரு? தன்னை சார்ந்த சமுதாய மக்களுக்கு இல்லாட்டி தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அவர்? புஜங்களை தூக்கி கொண்டு திருத்தரனை விழித்து கொண்டு நம்மளாம் சத்திரிய வம்சம். நீங்கள் சத்திரிய வம்சமாகவே இருந்துட்டு போங்க, அதை பற்றி யாருக்குமே எந்த விதமான கவலைகளும் கிடையாது. உங்களுடைய ஐடென்டிட்டியை யாரும் திருட போவதும் கிடையாது. தாராளமாக சத்திரிய வம்சம் இருந்துட்டு போங்க, புஜங்களை தூக்கிங்க, திருத்திறன் உழிச்சுக்கோங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, புஜங்களை தூக்கி கொண்டு திருத்திறனை விழித்து கொண்டு யாருக்கு எதிராக தெரிய சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்கள் வாழ்ந்துக்கு இருக்கிறாங்களே, யாருக்கு எதிராக தெரிய சொல்கிறீங்க? அப்போ புஜங்களை தூக்கி கொண்டு திருத்திறனை விழித்து கொண்டு நீங்கள் யாராச்சும் இப்படி பார்த்துக்கிட்டே தெரியுங்க, நாங்களாம் சத்திரிய வம்சம்டா அப்படி தெரியுங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக இந்த வன்னிய சமுதாய மக்கள் வந்து திசை திருப்புறீங்க அப்படி தானே அர்த்தம். ஓ அடி ஓதை என்னென்னா பண்ணு அப்படின்ற மாதிரி உங்களுடைய வன்னிய சமுதாய மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க தானே அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வந்து வன்னிய சமுதாய மக்களை அரசியல் ரீதியாக பண்படுத்தாமல், கருத்தியல் ரீதியாக பண்படுத்தாமல், மாறாக கலவரத்தின் ரீதியாக பண்படுத்துனீங்க அப்படின்னா அந்த வன்னிய சமுதாய மக்கள் வந்து சிந்திப்பாங்களே, அவங்க சிந்தித்ததன் விளைவுனால தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வியை கொடுத்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலுமே மிகப்பெரிய படுதோல்வியை தூக்கி கொடுத்துருக்காங்க இந்த இடைத்தேர்தலில். இது மறுபடியும் தொடரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். கடந்த 2018 வருடம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு எடுத்துடுறாங்க. மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுக்கு, ஓபிசினா யார் யார் வர அதுக்குள்ள
ஓபிசிக்குள்ள வந்து முக்குளத்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வராங்க, வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் வராங்க, கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் வராங்க, நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் வராங்க, இதர பின்ன சமுதாய மக்கள் எல்லாமே இது ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ள வராங்க. அவங்க மருத்துவம் படிக்க கூடாது என்ற காரணத்துக்காக நம்ம பாஜக என்ன பண்றாங்கன்னா அந்த 27% இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்க. அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் தான் ஹர்ஷவர்தன் போய் இந்த மக்கள் ஏன் இடஒதுக்கீடு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பெட்டிஷன் கொடுத்த நபர் திருமாவர்கள், பார்லிமெண்ட்ல பேசிய நபர் திருமாவர்கள், களத்தில் இறங்கி போராடிய நபர் திருமாவர்கள். யாருக்காக? ஓபிசி மக்களுக்காக, வன்னிய சமுதாய மக்களுக்காக, கவுண்டர் சமுதாய மக்களுக்காக, நாடா சமுதாய மக்களுக்காக. ஆனா நீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க? பாமக எத்தனை போராட்டம் பண்ணுச்சு? வன்னிய சமுதாய மக்களை மையப்படுத்தி தான் அரசியல் நீங்க பண்றீங்க. அப்ப வன்னிய சமுதாய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றதே, இடஒதுக்கீடு பறிக்கப்படுகின்றதே. நம்ம 10.5% இடஒதுக்கீடுக்காக தொங்கி இருக்கோம். ஆனா 27% இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்களே. அப்ப அந்த மக்களுக்கு நீதி வேண்டும் என்ற காரணத்துக்காக ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணீங்களா? இல்ல பாஜக போய் அட்லீஸ்ட் கோரிக்கையாச்சும் வச்சீங்களா? வைக்கவே இல்லை. மாறாக பாஜக கூடனே கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க அந்த மக்களுக்கு துரோகங்கள் செஞ்சீங்கன்னா மக்கள் ஏத்துக்குருவாங்களா சொல்லுங்க? அந்த 27% இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை முதலாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண நபர் திருமாவளவர்கள். அவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் இந்திய நாளுக்கு அனைத்து கட்சிகளும் என்னடா திருமாவர்கள் போராட்டம் பண்ணாரு, என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி அவங்க கண்டறிஞ்சு 27% இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்களா, நாமளும் கேட்கண்டா அப்படின்ற மாதிரி அனைத்து கட்சிகளும் கேட்டாங்க. ஆனால் அப்பையும் கூட வாய் திறக்காத ஒரு கட்சி பாமக. இன்னைக்கு வேணா ஜாதி ரீதியாக திரிந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருமாவர்களை புறக்கணிச்சிருவாங்க. ஆனால் சமூக நீதி அரசியலை பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற வன்னிய சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா, படித்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இடஒதுக்கீடு 27% இடஒதுக்கீடுக்காக போராடிய நபர் திருமாவர்களும் தெரியும். வழக்கு போட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், சமூக நீதி அரசு அப்படின்ற அவங்களுக்கு தெரியும். அதனால தான் பாமக புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் கூட மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்காங்க வன்னிய சமுதாய மக்கள். திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தில் பாமகவுடைய பால் என்ன சொன்னார்? பாவம் அந்த மக்கள்லாம் பார்த்தா பாவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய சிட்டிங்ஸ் தோரணையை பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவங்ககிட்ட போய் பாமகவுடைய பால் பேசுகிறாரு, என்ன ஐயா தான் அனுப்பி விட்டாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாரையும் கோவிலுக்குள்ளே விட்டுறாதீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வழக்கு ரீதியாக நான் என்ன வேணாலும் பார்த்துக்கிறேன். வழக்கு ரீதியாக என்ன வேணாலும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க பாமகவுடைய பால். அதைத்தான் அந்த விஷயத்தில் அவர் பேசினார். என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். கலவரத்தை மேற்கொள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாமகவுடைய பால் அந்த சாதாரண சாமானிய ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற வன்னிய சமுதாய மக்களை பார்த்து இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. சரி ரைட்டு, நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு இளைஞன் வந்து போய் அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு காரியத்தில் ஈடுபட்டுறான், ஏதாச்சும் சண்டை போட்டுறான், கலவரத்தை மேற்கொண்டுறான், அந்த ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பாமகவுடைய பால் என்ன பண்ணுவீங்க, வழக்கை பார்த்துக்கணும். ரைட்டு, நீங்கள் வழக்கை மட்டும் தான் பார்ப்பீங்க. அந்த கலவரத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞனுடைய குடும்பத்தை யார் பார்ப்பது? தாய் தந்தையருக்கு சோறு ஊட்ட வேண்டிய கடமை இருக்குமே, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை இருக்குமே, அக்காவுக்கு சீர்சனத்தை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குமே, அதெல்லாம் பாமக பால் செஞ்சிருவாரா? அப்போ எப்படி நீங்கள் வந்து அந்த வன்னிய சமுதாய மக்கள் வந்து வழி நடத்துறீங்க? உங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு இளைஞன் போயிடறாயிட்டு அங்கே இருக்க 100 இளைஞரும் போய் கலவரத்தை மேற்கொண்டான் அப்படின்னா பாமக பால் வந்து அத்தனை குடும்பத்துக்கும் அவர் பார்த்துருவாரா? சீர்சனத்தை செய்கிறது, செய்முறை செய்கிறது எல்லாத்தையும் பாமகவுடைய பால் பார்த்துருவாரா? அப்போ என்னன்னா இந்த வன்னிய சமுதாய மக்கள் வந்து அவங்க வந்து வாக்கு அரசியலுக்காக, உணர்ச்சி அரசியலுக்காக, ஜாதி ரீதியான அரசியலுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற உணர்வை மையப்படுத்தி அதன் மூலமாக வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்காக மட்டும்தான் பாமக வந்து செயல்படுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து வன்னிய சமுதாய மக்களும் கடந்து வராங்கள, அவங்களுக்கும் தெரியும்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் தெரியும்ல, படித்தாதான்டா நமக்கு சோறுன்ற விஷயம் தெரியும்ல. படித்தாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து அறிவுகள் பிறக்கும், புது புது கதவுகள் திறக்கும், ஞானங்கள் பிறக்கும். அந்த மாதிரி ஞானங்கள் பிறந்ததன் விளைவாக, இல்லாட்டி பிறந்து கொண்டிருப்பதன் விளைவாக தான் நாடாளுமன்ற தேர்தலையும் படுதொலையை கொடுத்தாங்க, இப்போ இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலையும் படுதொலை கொடுத்தாங்க. ஸோ அதனால் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த பாமகவுடைய முக்கியமான தோல்விக்கே காரணம் என்ன அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதேமாதிரி ராமதாஸ் அவர்களுடைய இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி, ஜாதி ரீதியான அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இனி வரப்போகும் காலங்களில் பாமக எழும்பவே முடியாது, நிதர்சனமான உண்மை, எழும்பவே முடியாது. விக்கிரவாண்டி என்பது வன்னிய சமுதாய மக்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்னிய சமுதாய மக்களே மிகப்பெரிய தோல்வியை தூக்கி பாமக கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமூக நீதி அரசியல் தான் இந்த இடத்துல கை கொடுக்குமே ஒழிய ஜாதி ரீதியான அரசியல் ஒருபோதும் கை கொடுக்காது என்பதை கூறிக்கொண்டு இனி வரப்போகும் காலங்களையாச்சும் பாமக திருந்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இதுக்கு முன்னாடி வச்சுட்டு
மறுபடியும் சொல்கிறேன், வருகின்ற ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. இதுக்காச்சும் தயவு செஞ்சு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பற்றி பேசுங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமையை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு சொல்கிறேன், வன்னியர் சமுதாய மக்களுடைய உரிமையை பற்றி பேசுங்க அப்படின்றத ஒரு கோரிக்கையை முன்வைத்துக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி தமிழ் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.